அன்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது என்னென்னாக்கா, காதல் வசியம் செய்யும் ஸ்வஸ்திக். சரிங்களா, இதை பற்றி தாங்க இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். சரிங்களா, இன்னும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம தினமும் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா, இப்போ நம்ம வீடியோ தொகுப்புக்குள்ளே போகலாங்க. என்ன சாமி சொல்கிறீங்க, காதல் வசியம் செய்யும் ஸ்வஸ்திக் என்ன சாமி பண்ணுறது அப்படின்னாக்கா, இது நீங்கள் பண்ண வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னாக்கா சனிக்கிழமை. ஒன்று மதியானம் 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே பண்ணலாம். இல்லைனாக்கா நைட்டு 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே பண்ணலாம். இது மட்டும் உங்களுக்கு இருந்தாக்கா போதும். இந்த டைமிங்கில் பண்ணாக்கா மட்டும் போதும். இதுக்கு உங்களுக்கு தேவையானது ஒரே ஒரு எலும்பிச்சை பழம். சரிங்களா, அந்த எலும்பிச்சை பழத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அது எந்த விதமான அடியும் பட்டு இருக்கக்கூடாது. ப்ளைனாக இருக்கணும் ஃபுல்லாக. அதாவது எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் இருக்கணும். அந்த எலுமிச்சை பழத்தை பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சனிக்கிழமை தான் வாங்கணும். வேறு எப்பயுமே வாங்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 7 கிராம்பு. சரிங்களா, அந்த 7 கிராம்பு பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் இருக்கிறதெல்லாம் எடுக்கக்கூடாது. கடையில் தான் வாங்கணும். இதுக்குன்னு வாங்கணும். சரிங்களா, இந்த வசி வேலைக்கு மட்டுமே வாங்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆணியோ இல்லை குண்டூசியோ துரு பிடிக்காத இருக்கணும். சரிங்களா, இது மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் பண்ண வேண்டியது சிகப்பு கலர் பேனால் எலுமிச்சை பழத்தில் ஒரு பக்கத்தில் ஸ்வஸ்திக் வரையணும். சரிங்களா, ஸ்வஸ்திக் வரைஞ்சிட்ட பின்னாடி மறுபக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உங்களுக்கு யார் வசியமாகணுமோ சரிங்களா அவங்களோட பேர் ஃபஸ்ட்டு அவங்க அம்மா பேர் எழுதிக்கோங்க. கீழே மகள்னு போட்டு இவங்க பேர் எழுதிக்கோங்க. எழுதிக்கினேன் கரெக்டாக 12 மணிக்கு இந்த பூஜையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு நாள் எதுவும் படையல் போட தேவையில்லை. சரிங்களா, ஃபஸ்ட்டு நாள் எந்த விதமான படைகளும் போட தேவையில்லை. நீங்கள் பண்ண வேண்டியது இந்த எலுமிச்சை பழத்தை உங்கள் பூஜை அறையில் வச்சுட்டு அதில் ஒரு சின்னசாக ஒரு ஓட்டை போடுங்க. சரிங்களா, அந்த கிராம்பு சொருகிறதுக்கு ஃபுல்லாக ஓட்டை போட்டு பின்னாடி பக்கமாக போகுது. அது மாதிரி போடக்கூடாது. சும்மா அதாவது எலுமிச்சை பழத்தில் பாதி அளவுக்கு ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்குங்க. அந்த கிராம்பு போகிற சைஸுக்கு இருந்தாக்கா போதுமானது. அந்த கிராம்பை என்ன பண்ணுறீங்க, ஒரே ஒரு கிராம்பை ஃபஸ்ட்டு நாள் எடுக்கிறீங்க. அந்த கிராம்பை எடுத்துகிட்டு வலது உள்ளங்கையில் வச்சுக்குங்க. வலது உள்ளங்கையில் வச்சுக்கின்னு தான் நீங்கள் இந்த மந்திரம் ஜபம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். மந்திரம் இந்த வீடியோ தொகுப்பில் கடைசியாக கொடுத்துருக்கேன். அதை பார்த்துக்குங்க. மந்திரம் எத்தனை டைம் சொல்லணும் அப்படின்னாக்கா 21 தடவை சொல்லணும். சரிங்களா, 21 தடவை நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா திரும்பியும் ஃபஸ்ட்டு பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கற்பூரம் கொளுத்திக்கின்னு இந்த எலுமிச்சை பழத்துக்கு காட்டிடுங்க. அதுக்கு அடுத்தது வாசனை திரவியங்கள், அதாவது ஊதுபத்தியோ இல்லை ஒரு சாம்பிராணியோ நீங்கள் கொளுத்தி வச்சுக்கலாம். கொளுத்தி வச்சுக்கின்னு இந்த மந்திரத்தை 21 தடவை சொல்லிவிட்டு உங்கள் வலது உள்ளங்கையில் எலுமிச்சை பழம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எலுமிச்சை பழத்தில் இந்த கிராம்பை சொருவிடுங்க. சரிங்களா, இதுதாங்க மந்திரம். நான் ஒரு தடவை சொல்லி காட்டுறேன். நீங்களும் அதே மாதிரி சொல்லுங்கள். ஓம் ஹும் ஸ்டீம் இன்னார் மகள் இன்னார் சித்தி குரு குரு சுவாக. அதாவது ஃபஸ்ட்டு இன்னாருன்ற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட அம்மா பேர், பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட மகள், இவங்க நீங்கள் யாரையும் வசியம் பண்ணுறமோ மகனோ மகளோ அவங்க பேர் சொல்லணும். இது மாதிரி சொல்லிவிட்டு 21 முறை ஜபம் பண்ணணும். இந்த 21 முறை ஜபம் பண்ண பின்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா திரும்பியும் ஒரு கற்பூரத்தை கொளுத்தி அதில் நீங்கள் திரும்பியும் தீபாராதனை மாதிரி காட்டி வச்சுடுங்க. தினமும் ஒரு ஸ்வீட் வச்சா நல்லது. உங்களால் முடிஞ்சால் வைங்க, இல்லைன்னா பரவாயில்ல, எந்த விதமான தப்பும் கிடையாது. இப்போ நீங்கள் இந்த மந்திரம் ஜபம் பண்ணுறதுக்கு சனிக்கிழமை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சனிக்கிழமை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு முடிஞ்சிடும். வெள்ளிக்கிழமை முடிஞ்ச உடனே என்ன பண்ணுறீங்கனாக்கா ஒரு தலை வாழை இலை விரித்து அதில் அவல் பொரி கடலை ஸ்வீட் ஏதாச்சும் வைங்க. வாசனையாக இருக்கிற மல்லிகைப்பூ ஏதாச்சும் வச்சுட்டு நல்லா மனசார வேண்டிக்கின்னு நீங்கள் எடுத்துன்னு போயிட்டு ஓடுற தண்ணியில் விட்டுட்டு வந்துடலாம். சரிங்களா, அதாவது ஆற்றுல எங்கேயாச்சும் ஓடும் பார்த்தீங்களா தண்ணி, அந்த ஆற்றுல ஓடுற தண்ணியில் நீங்கள் விட்டுட்டு வந்துடலாம். இது மட்டும் போதுமா சாமி அப்படின்னாக்கா நீங்கள் வாயால் மந்திரம் ஜபிக்க போகிறீங்க. மனசால் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா யார் உங்களுக்கு வசியமாகணுமோ அவங்களோட உருவத்தை உங்கள் மனசில் நினச்சிக்கணும்.
அது ஆணை வசியம் பண்ணுறதா இருந்தாக்கா ஆணோட உருவத்தை வந்து மனசில் நினச்சிக்கணும். பெண்ணை வந்து வசியம் பண்ணுறதா இருந்தாக்கா பெண்ணோட உருவத்தை மனசில் நினச்சிக்கணும். இது தாங்க வந்து நீங்கள் பண்ண வேண்டியது. இது பண்ணிவிட்டு எடுத்துன்னு போயிட்டு ஓடுற தண்ணியில் விட்டுட்டு வரும்போது திரும்பி பார்க்காத வந்துடணும். சரிங்களா? இது எத்தனை நாளில் வந்து வேலை செய்யும் அப்படின்னாக்கா, நீங்கள் என்றைக்கு வந்து பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அன்னையிலேருந்தே வந்து வேலை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அதாவது அந்த 7 நாளைக்குள்ளே நல்ல வந்து ஒரு மாற்றம் வந்து தெரியும். அந்த மாற்றம் வந்து தெரியல அப்படின்னாக்கா, உங்கள் பூஜை முறையில் ஏதோ வந்து நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க. அதால் வந்து ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்டாக்கா, அதால் வந்து எதுவும் பிரச்சனை கிடையாது. அதாவது அடுத்த வந்து 7 நாளைக்குள்ளே நடந்துடும். அடுத்த 7 நாளும் நீங்கள் பூஜை பண்ணணுமான்னு கேட்டாக்கா, அடுத்த 7 நாளும் நீங்கள் எந்த விதமான பூஜையும் பண்ண தேவையில்ல. இந்த 7 நாள் பூஜை பண்ணாக்கா மட்டும் போதுமானது. இது பண்ணிட்டீங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக ஒன்று நீங்கள் பூஜை பண்ணுற அந்த 7 நாள்லேயே வந்துடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா அடுத்த 7 நாள், அதாவது மொத்தம் நீங்கள் வந்து பூஜை ஆரம்பித்தது வந்து 14 நாளுக்குள்ளே நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை தேடிக்கின்னு வந்துடுவாங்க. இது வந்து ஒரு பழங்கால முறை, ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான வந்து ஒரு முறை. சரிங்களா? இது வந்து அதிகமாக வந்து யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, இந்த மார்வாடிங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த முறையை அதிகமாக வந்து மார்வாடிங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த முறை. நீங்களும் வந்து யூஸ் பண்ணுங்கள். எந்த விதமான பிரச்சனையும் வந்து கிடையாது. தயவு செஞ்சு நல்ல விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணுங்கள். கெட்ட விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? இது ஏன் வந்து நம்ம பதிவு பண்ணுறோம் அப்படின்னாக்கா, எல்லாருக்குமே வந்து இன்றைக்கி ஒரே ஒரு பிரச்சனை, இந்த அன்புக்காக வந்து ஏங்குறவங்க மட்டும்தான் வந்து அதிகமாக வந்து இருக்காங்க. அதுக்காக தான் இந்த பதிவு வந்து போடுறேன். கணவன், மனைவி, காதலன், காதலி யார் வேணாலும் இந்த முறையை பயன்படுத்திக்கலாம். நன்றி, வணக்கம்.